படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்கர், அதாவது உலகத்திலேயே சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத ரெட்ட குழந்தைகளாக இருக்கிறது தமிழ்நாடுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அரசியலும் சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேற வேற குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இது நம்ம குறையாக சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர். ஹிட்லர் தான் அப்படியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினாரு. ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞர். அவன் வீணா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தானோன்னா செகண்ட் வேர்ல்டு வரையும் வந்திருக்காது. அந்த கலைஞர் புறக்கி வச்சதால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்றார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது, அதற்கு இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கு தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவத்தி மூர்க்கள்லேருந்து தாராவிலேருந்து ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு இப்போ அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நாங்கள் ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போடுறது. அண்ணனுக்கு தெரிஞ்சு அவரு கூட ஒரு நாள் லொக்கேஷன் தேர்ந்தார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயம்தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேர்னாரு. ஆனா 2-3 இடம் காட்டினாரு. ஆதாரத்துக்கு அது உள்ள மரங்கள் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படிதான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் இவன் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்ற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்காரு. அடுத்தது தம்பி நெல்சன். நெல்சன் நீங்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. எலி வச்சு படம் எடுக்கிறது. அந்த எலியில் ஒரு சாப்பிடலாம் சிஜின்னு சொன்னவர். அதனால இன்னும் நிறைய ஆர்டிஸ்டை எலியே அவ்வளோ சிறப்பாக கொடுத்து வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனா நான் நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பற்றி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாதவர். கோபத்தை விடவும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோபப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது கோபத்தையே சிரிச்சுட்டு படுறது, அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற தம்பி அவரு. அடுத்தது அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு. அது காலதாமதமா இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்கலாம் நேற்று யாரும் இன்னைக்கு மாறுது. ஆனா நான் சொல்லுவேன், எப்ப நம்மெல்லாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டாங்க, அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான். கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிந்து போச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு அவருக்கு வயிற்று பிரச்சனை வச்சு புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. இப்படி மனிதர்கள்லாம் இந்த சோதனையோட தான் இருக்கிறான். ஏன்னா அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். ஏன்னா அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே நீ செத்து போயிருப்பாரு. அதனால ஒரு சோகம், ஒரு பிரச்சனைகள் எல்லாமே அது ஒரு நன்மைக்காக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னு அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அடுத்தது இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதில் வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாற்றி விட்டார் அவரு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும்னா, நான் எப்போதுமே நினைப்பேன், இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்றும் மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவராக போயிடும்.
அவங்களாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர், டைரக்டரு, ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர்வா வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியாக நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாஜி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா. நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டராக பண்ண என்ன அன்பு தம்பி நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமாக பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவங்க வந்து ஜிப்ரோனோடு சேர்த்து 6 முகம். தமிழா இதே ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா வளரும்போது ஒற்றுமை, வளராதபடி ஒற்றுமையாக இருப்போம். வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்கள் இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு உதாரணமாக வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்கள் ஹெட்டு ஜிப்ரான் வச்சுங்க. இதே ஒற்றுமையோடு இருக்கணும். உண்மை சொல்கிறேன் தம்பி, இதே ஒற்றுமையோட. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தில் இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டர் எந்த மியூசிக்கை போடுவாருன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் இல்லை. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவங்க கோவம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், நன்றி, மாநிலராட்சிக்கு வணக்கம். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க. அவர்கள் தொடர்ந்து இருந்தாங்க சவுண்ட் டிசைனர் பிரதாப் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். எல்லா கலைஞர்களுக்கும் பர்டிகுலராக இசைக்கலைஞர்கள், அறிமுகமான இசைக்கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். நெல்சன் சீக்கிரம் நிறைய படம் எடுக்கணும், சீக்கிரம் முடிக்கணும் ஒரு படத்தை. ரொம்ப நுணுக்கமான உணர்வுகளை பற்றி தான் நெல்சன் தொடர்ந்து படம் எடுத்துருக்காரு. நிறைய வெர்சடைலாக இருக்கும், சப்ஜெக்ட் நிறைய வெர்சடைலாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்கும். நெல்சன் படத்தில் எப்பவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகணும். நம்ம வெறும் ஒரு பொருளாக வெறும் ஒரு காட்சியாக இல்லாமல் எல்லா காட்சிகளுக்குள்ளார ஏதாவது ஒரு உணர்வை கடத்தணும்னு தொடர்ந்து எல்லா படங்கள்லேயும் இருக்கும். எனக்கு அதனால் நெல்சன் படத்தில் ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட்டாக தான் இருக்குது. நெல்சன் தொடர்ந்து நிறைய படம் எடுக்கணும். தயாரிப்பாளருக்கு நன்றி, மற்ற கலைஞர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அவர்களை தொடர்ந்து ஒருத்தங்க பார்க்க அழகாக இருக்காங்கன்னா கண்ணில் நிற்பாங்க, படைப்பு நல்லா இருந்ததுன்னா மனசில் நிற்பாங்க. அப்படி லக்கி பாஸ்கர்லேயே 2த்துலேயும் வந்து இடம் பிடிச்ச மானசா சௌத்ரி அவர்களை ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். Thank you Olympia Movies and thank you so much Nelson sir for giving me this opportunity and introducing me to Tamil industry. Although ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு I think you brought the best out of me. Atharva garu, thank you so much. I had a great time working with you and thank you so much. தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம ஒலிம்பியா மூவிஸில் அடுத்தது ஒய்ஃப் அப்படின்ற படத்தை இயக்கக்கூடிய இது ஹேமந்த் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். தேங்க்ஸ். ஹேமச்சந்தர் இல்லாமல் ஹேமநாதன் கூப்பிட்டீங்க. இந்த வாட்டி 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் டக்குன்னு பேர் மறந்துட்டேன்.
ஏன்னா எப்பவுமே அண்ணன் டார்லிங் டார்லிங் கூப்பிடுவார். ஸோ அதனால் பேர் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒய்ஃப் படத்தோட இயக்குனர் நான். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜில் கூப்பிட்டு இப்படி பேச வைக்கிறதுக்கு. நெல்சன் சார், கங்க்ராச்சுலேஷன், யூஆர் ஆல் சேல் ஆன் த சேம் போட். எல்லா போட்டையும் கரை சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான பைலட் தேவை. ஸோ ஓமியா பிக்சர்ஸ் அம்பேத்கர் சார் ரொம்ப நன்றி. எல்லா படத்தையும் கரெக்டாக போய் கரை சேர்த்துருவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி அடுத்து எங்கள் படம் ராஜ்முருகன் சார் படம் எல்லாம் இணைப்பில் இருக்குது. அண்ட் ஃபுல் டீமுக்கும் நன்றி. பெருசாக எனக்கு பேச வராது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ 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 ஸோ மச். அவர்களை தொடர்ந்து தாரா படத்தின் இயக்குனர் தினேஷ் கே பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்களும் அவருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வெளியில் போகணுன்னு எப்பயுமே யோசிப்பார். ரொம்ப மெனக்கெடுவார் அதுக்கு. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் எல்லா படம் போல் அவருக்கு இருக்கணும்ட்டு. அடுத்த இயக்குனர் நெல்சன் சார், அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் அவருக்கும் வாழ்த்துக்கள். டைம் இல்லாதனால ரஷ் பண்ணுறேன். அதில் சார், மானுஷா மேம், இந்த நிமிஷா மேம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடித்த ரொம்ப ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். சந்தோஷ் இருக்காரு, நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் திலக் சார் இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் சிவா சார் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சத்யன் சார் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ் கிப்ரான் சார் இருக்காங்க. ஆல் தி 5 மியூசிக் டைரக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் ரைட்டர் ராஜமுருகன் சார் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் தேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி. அப்படியே வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன். டிஎன்ஏ நிச்சயமாக சொல்கிறேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிமிஷா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகள் ஒருத்தவர், மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சத்யவேல் சார், சுப்பிரமணியம் சிவன், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயிர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவார், 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார். திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை
செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன்சிடி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவாரு. அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து ஆடியோ முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணுறது திங்க் மியூசிக் தான். அதோட வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்து இஸ் அ வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். அவர் வந்து அவரோட கதை, அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதை நரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நரேஷன் கொடுப்பாரு. பொதுவாக மியூசிக் டிஸ்கஷன் பற்றி பேசும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய நரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நான் நெல்சனை சொல்ல, பொதுவாக நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்கிறேன். டெபியூ கம்போசர்ஸ், ஸோ ஹாப்பி நெல்சன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெல்சன் இஸ் மை காலேஜ் மேட். நானும் நெல்சனும் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸில். அப்போலேருந்து எனக்கு நெல்சன் பழக்கம். நெல்சன், இந்த படத்துக்கு நீங்கள் 5 டெபியூ கம்போசர்ஸை லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ரவுஃபா மேம், மீடியா மெசன்ஸ் ரவுஃபா மேம் அண்ட் டீம் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நீங்கள் லிட்டரலி உங்கள் குழந்தைகளை வந்து எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அது இந்த படம் பார்த்தா புரியும் ஏன் அதை இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹாப்பி. 5 டெபியூ கம்போசர்ஸுமே பிரவீன் சாய், சாய் சிவா, ஸ்ரீகாந்த், சத்யபிரகாஷ், அனல் ஆகாஷ். ஸோ ஹாப்பி. லிரிசிஸ்ட் பாடலாசிரியர்கள் உமாதேவி மேடம், கார்த்திகேயன் பிரதர், முத்தமிழ் பிரதர், ரொம்ப அருமையாக பாடல் வரிகள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இதில் ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா ட்ரைலர்லேயே அவர் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன விஷயம் இருக்குது, ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால என்னால் ரொம்ப ரிவீல் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவா பிரதரும் நிஷா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் க்ரூ, வந்திருக்க மாரி செல்வராஜ், ராஜ்முருகன், கணேஷ் பாபு, ரமேஷ் திலக், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா, நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா திங்க் மியூசிக்கில் ஏறக்குறைய ஒரு 60-65 டெபியூ கம்போசர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கொலாபரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாரும் ஒரு நல்ல இதில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் வந்து டெபியூவாக லான்ச் பண்ண டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த 5 டெபியூ கம்போசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற வகை அவர் இதில் வந்து பண்ணியிருக்கிறது. வாகேஷவால வந்து லான்ச் ஆனார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த டெபியூ கம்போசர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெபியூ கம்போசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து நெல்சன் சாரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கேமராவில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தில் அவரே டிஓபியாக களத்தில் இறங்கியிருக்காரு. ஒரு நல்ல கெட்டில் நம்ம படத்தோட டிஓபி பார்த்திபன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டிஓபி என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அம்பேத்குமார் சார். என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாப்புல. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 days நாங்கள் ஷூட் பண்ணோம். எந்த ஒரு நாளுமே வந்து என்ன லைட்ஸ், கேமரா எதை பற்றியுமே வந்து ஒரு கொஷின் பண்ணது கிடையாது. என்ன வேணுமோ அது கரெக்டாக எனக்கு கிடச்சிரும். ஸோ
எனக்கு டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு இந்த படம் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிஎன்ஏ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ட்ராமா. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் அதர்வா சார், நிமிஷா சஜயன், ஸோ இவங்களோட பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த எமோஷன் வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பெரிய பேக் போன் வந்து ஜிப்ரான் சார். அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் பாலா சக்திவேல் சார், சுப்ரமணியம் அண்ணா, கேத்தன் சார் அண்ட் ரமேஷ் திலக், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஆள் என்னுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாள் கூத்துலேருந்து. அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பரானா வந்துட்டு நான் கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்ட் கோகுல், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவன் இல்லைனா இந்த படம் நான் வந்திருப்பேன்னு தெரியல எனக்கு. நான் ஃபரானா வந்து நான் கிளாஸ் ஒர்க் பண்ண வந்தேன். ஸோ அதுக்கு மூலமாக தான் நானும் நெல்சனாக வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான போர்ஷன் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெல்சனை வந்து நம்பி இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தாப்புல. அவரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அவரை தொடர்ந்து இந்த படத்துக்கு பேக் போன் சப்போர்ட் அண்ட் பிள்ளை வந்து பிஜிஎம்ல கலக்கி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்களே. time ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும், ஏன்னா ஒரே ஃபேமிலி, நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும் காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூவியோட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வேலையை பார்க்கலாம் அப்படின்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபிலிம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணிருக்கு. தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, பெங்காலி எல்லா மொழிகளிலும் கலக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. நிறைய படங்கள், எல்லா படங்களும் அவ்வளோ பெரிய முத்திரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட். படத்தை பார்த்து அத்தனை பேரும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய படத்துடைய ஹீரோயின் நிமிஷா சஜயன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். டிஎன்ஏ படம் ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் நெல்சன் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ വിത്ത് ദ ക്യാരക്ടർ. ദിവ്യ ഈസ് വെരി സ്പെഷ്യൽ. ഷീ ഈസ് ലവ്. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. അഥർവ, thank you for being a wonderful co-actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor, and all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th padam release avanundu. I want everyone to watch the film. Family aayittu emotionally ellarkum connect cheyan pattiya film aanu. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து 2 நபர்களை பேச அழைக்கிறோம். நமக்காக இந்த ஈவெண்ட் இவ்வளோ ஸ்பெஷலாகன்றதுக்காக டைம் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைதலோட கவிமொழி மற்றும் நிலா பாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் அம்பேத்குமார் சார், அவர் கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏ,
ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய ஆடியோ லான்ச்க்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு தான் வந்து பார்த்துருக்கோம். பட் தேங்க்யூ சார் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அப்புறம் வந்து சினிமாவெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி இவ்வளோ பேர் வந்து அது பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் வந்து அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டீசர் அண்ட் சாங்ஸ் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல். ஐ எம் விஷிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அம்பேத்குமார் சார். ஏன்னா ஸோ தாட்ஃபுல் ஆஃப் ஹிம் டு ஹானர் அஸ் இன் திஸ் டைம். வரும்போது கூப்பிட்ட பிறகு நான் யோசித்தேன், நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமா, ஒரு ஆடியோ லான்ச் கூப்பிட்றாங்க, நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கோம், இதுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமான்னு யோசித்தோம். ஆனால் வந்த நிமிஷத்துலேருந்து பார்த்த ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது மோர் கனெக்டடாக ஃபீல் ஆகுது. படிக்க ஸ்டார்ட் பண்ணி விகடனில் ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸ்னால் வட்டியும் முதலுமும் மறக்கவே நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் இங்கே நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜமுருகன் சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார். அதுக்கப்புறம் பாப்புலர் டைரக்டர்ஸ் பாலாஜி சார், அதுக்கப்புறம் நெல்சன் சார் எல்லாருமே. அதுக்கப்புறம் வெர்சடைல் 3 ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதர்வா சார், அதுக்கப்புறம் மானசா மேம். எந்த லாங்குவேஜ் எடுத்து சடனாக பார்த்தாலுமே நிமிஷா மேம் இருப்பாங்க. ரீசெண்டாக டப்பா கார்டன் பார்த்தோம், டக்குட் மலையாள மூவி பார்த்தா மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ், என்னோட பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களுக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அந்திமாலை நேரம் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அவரையும் இங்கே லிரிசிஸ் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thanks again to Ambedkumar sir. I'm happy to be part of this event, and best wishes to DNA and the entire cast and crew. Thank you. தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயங்கள் ஹேர் பின் எந்து கம்மல் உண்டு அப்படின்லாம் அக்கா தங்கச்சி பேசாமல் ஐபிஎஸ் எந்து ஐஎஃப்எஸ் உண்டு அப்படின்னு பிரித்து எடுத்து 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதையும் அவங்க எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கன்றது அவர்கள் கடந்து வந்த அத்தனை விதக்கும் தெரியும். ஸோ அந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பெரிய பெரிய நன்றி. அவர்கள் தொடர்ந்து அடுத்தது மாற்றத்துக்கான விதையை தொடர்ந்து தன்னோட படைப்புகள் மூலமாக விதைச்சிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாளர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.